ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைய எக்ஸாமின் பண்ணிட்டு, வயிறு செக் பண்ணிட்டு, குழந்தையோட சைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணலான்னு பார்க்க போறோம். இத 2ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையோட வெயிட்டு எதிர்பார்த்த அந்த மாசத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, கம்மியா இருக்கு அப்படின்னா, தண்ணி அளவு நல்லா இருக்கா? ரத்த ஓட்டம், குழந்தையோட நஞ்சு கொடியிலேருந்து குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம், மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம், ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் குழந்தைக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தண்ணி அளவு, ரத்த ஓட்டம் இது 2மே நல்லா இருக்கு. வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா, இந்த கேட்டகரி பயப்பட வேண்டாம். ஒருவேளை அம்மா, அப்பாவோட வெயிட் கம்மியா இருந்தாலோ, இல்ல இந்த பிரெக்னன்சில அம்மா பெருசா வெயிட் ஏறலனாலும் இந்த மாரி ஆகலாம். இந்த குழந்தைங்கள 3 வாரத்துக்கு ஒரு தடவ ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும். 2வது கேட்டகரி நம்ம குழந்தையோட வெயிட் கம்மியா இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது குழந்தைய சுத்தி இருக்கிற தண்ணி அளவு கம்மியா இருக்கு. குழந்தைக்கு நஞ்சு கொடியிலேருந்து வரக்கூடிய ரத்த ஓட்டத்திலயோ, இல்ல மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்திலயோ, ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டத்திலயோ சேஞ்சஸ் வருது அப்படின்னா, இது பயப்படக்கூடிய, நம்ம ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி. ஐயூஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி குழந்தைங்கள அடிக்கடி ஸ்கேன் பண்ணி பார்த்து, குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, கரெக்ட்டான சமயத்துல வெளியில எடுத்துட்டோம்னா, இந்த குழந்தைங்களும் பெரிய பாதிப்பு இல்லாம வர்றதுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்கு. தேங்க் யூ.